அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பணிகளை திமுக தொடங்கியுள்ள நிலையில் அதன் இலக்கு மற்றும் வியூகங்கள் குறித்து வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் தேவப்பிரியன். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகக்கூடிய வகையில் திமுக தங்களுடைய தேர்தல் பணிகளை வேகப்படுத்தியிருக்காங்க. அவங்களுடைய இலக்கு என்ன, வியூகம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். திமுக தலைவருடைய இலக்கு என்னவாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி அப்படின்றது அவங்களுடைய இலக்காக இருக்கு. இந்த இலக்கை எட்டுவதற்கு நிறைய வியூகங்களை வகுத்திருக்காங்க. திண்ணை பரப்புரை தொடங்கி பொதுக்கூட்டங்கள் வரைக்கும் வெவ்வேறு வகையான ஸ்ட்ராட்டஜியை அவங்க டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. 1244 பூத் கூட்டங்களை இந்த மாசமே நடத்துறதுக்கு அவங்க திட்டம் இருக்கு. ஒரு பக்கம் ஐடி பிரிவினர் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க, இன்னொரு பக்கம் இளம் பேச்சாளர்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய வகையில் ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று, அதாவது கட்டமைப்பு ரீதியாக ஏற்கனவே 234 தொகுதிகளுக்கும் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பார்வையாளர்களுடைய முக்கியமான பணி ஒன்றிய லெவலில் தொடங்கி பூத் கமிட்டி வரைக்கும் எப்படி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய பணி என்ன அப்படின்றத இந்த தேர்தல் பார்வையாளர்கள் அறிக்கையாக தலைமைக்கு சமர்ப்பிக்கும் அப்படின்றது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்ததாக ஒருங்கிணைப்பு குழு நியமிக்கப்பட்டு ஏற்கனவே அவங்க பணிகளை தொடங்கியிருக்காங்க. அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேர்தல் வியூகத்தை வகுப்பதும், கட்சியில நிர்வாக ரீதியாக என்ன மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்றதையும், நிர்வாகிகளுடைய ஒற்றுமையை வலுப்படுத்தி தேர்தலுக்கு தயார்படுத்திருந்தா இந்த ஒருங்கிணைப்பு குழுவுடைய மிக முக்கியமான பணியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஒருங்கிணைப்பு குழுக்கு தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக கட்டமைப்பையே மொத்தம் 8 மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு பொறுப்பாளர்கள் நியமிச்சிருக்காங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்திற்கு ராசா, இவர் 33 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. அடுத்ததாக ஏவாவேலு, இவர் 35 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. திருவண்ணாமலை தொடங்கி சேலம் வரைக்கும் இவருடைய எல்லை அப்படின்றது நீளுது. அடுத்ததாக பார்க்கும்போது செந்தில் பாலாஜி, அமைச்சர் பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்த செந்தில் பாலாஜி தேர்தல் பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். 8 மண்டல பொறுப்பாளர்கள் இவரும் ஒருத்தர். கரூர் தொடங்கி ஈரோடு, அதாவது கொங்கு மண்டல இவருடைய செல்வாக்கு தொடர்ச்சியாக இருக்கு அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது. சக்கரபாணி 17 தொகுதிகளுக்கு பொறுப்பாளர். கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், திருப்பூர் இந்த 3 தொகுதிகளுக்கும் இவர் தான் பொறுப்பாளர். அடுத்ததாக MRK பன்னீர்செல்வம் 16 தொகுதிகளுக்கு இவர் தான் பொறுப்பாளர். விழுப்புரம், காஞ்சிபுரம், கடலூர் இந்த 3 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு இவர் பொறுப்பாளர். அடுத்ததாக KN நேரு, இருக்கிறதுலே அதிக அளவுக்கு தொகுதி பொறுப்பாளர் இவர் தான். 41 தொகுதிகளுக்கு இவர் தான் பொறுப்பாளர் அறிவிச்சிருக்காங்க. திருச்சியிலிருந்து கடலூர் வரைக்கும் எல்லை அப்படின்றது நீளுது. அடுத்ததாக பார்க்கும்போது தங்கம் தென்னரசு 35 தொகுதிகளுக்கு இவர் தான் பொறுப்பாளர். மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி அப்படின்றது இவருடைய எல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக கனிமொழி 22 தொகுதிகளில் இவங்க தான் பொறுப்பாளர். தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஒட்டுமொத்தமாக இவங்களுடைய பணி, இவங்களுடைய பொறுப்பு என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இந்த தேர்தலில் சில இடங்களில் கட்சிக்குள்ள கோஷ்டி இருக்கும். அவங்க இந்த கோஷ்டி பூசலை சரி செய்து கட்சியை ஒற்றுமைப்படுத்தணும். இன்னொரு பக்கம் நிர்வாகிகளுடைய ஒற்றுமை ஏற்படுத்த மட்டும் இல்லாமல் தேர்தல் பணிகளை எல்லாம் ஒற்றுமையாக செய்யணும் அப்படின்ற ஒரு சினாரியை உருவாக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அடுத்ததாக MLA-க்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கருத்துக்களையும் அவங்க கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இறுதியாக வேட்பாளர் தேர்வில் உங்களுடைய பரிந்துரை அப்படின்றது ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் திமுகவுடைய தற்போது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. இது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம்.